வணக்கம், நான் உங்கள் அமுதா சுந்தர், அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மூட்டு தேய்மானம், அப்படி இல்லை இன்னும் நல்லா சொல்லணுன்னா எலும்பு வலுவிழந்து போகிற ஒரு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் ஆஸ்ட்ரியோபோரோசிஸ். ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் அப்படிங்கிறது ஒரு தீவிரமானது தான். அதுக்கு முன்னாடியே ஆஸ்ட்ரியோபீனியா அப்படின்னா நம்மளுக்கு எப்போ அந்த மாதிரி தேய்மானம் ஆரம்பிக்குது, எப்போ மூட்டில் எலும்புகள் வலுவிழக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறத அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் மாதிரி அது தீவிரமாக ஆகாமல் அதை நம்மளால் பாதுகாக்க முடியும். அண்ட் இதில் முக்கியமான ஆக்சுவலாக எலும்பு தேய்மானம்ன்ற ஒரு விஷயத்தை விட இதில் ஒரு ஐ ஓப்பனர் என்ன இருக்குது அப்படின்னா, எலும்பு தேய்மானத்திற்கு கால்சியம் தான் ஹீரோவா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட மெயின் விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா இதோட டைட்டிலே அப்படி தான் நான் வைக்கணும். ஏன்னா இது வெறுமனே எலும்பு தேய்மானம்னா இப்போ ரீசெண்டாக என்ன ஓடுதுன்னா எலும்பு தேய்மானமாக கால்சியம் சாப்பிடுங்க. ஸோ எல்லாரும் டாக்டர்கிட்ட கூட போய் கேட்கறது கிடையாது. ஏன்னா கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. பட் கேட்காமையே இது எனக்கு கால்சியம் கம்மியாக இருக்குது, ஸோ அதனால நான் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் நானாக மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி நான் போடுறேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா எலும்பு மட்டுமே இதோடைய எலும்புக்கு, இந்த எலும்பு தேய்மானத்திற்கு கால்சியம் மட்டுமே இதோட தீர்வு கிடையவே கிடையாது. அண்ட் அதிகமான கால்சியம் பயங்கரமான சைடு எஃபெக்ட்ஸை உருவாக்குறத நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட பார்க்குறோம். ஏன்னா கால்சியம் எங்கேயாவது போய் அப்படியே டெபாசிட் ஆகிறது மெயினாக ஹார்ட்டோட ஆர்ட்ரிஸில், இல்லைனா ஏதாவது ஒரு ஜாயிண்ட், எலும்புகளோட ஜாயிண்டில் போய் அது டெபாசிட் ஆகும்போது தீவிரமான வலிகளையும் கொடுக்குது அண்ட் பிளாக்கேஜையும் கொடுக்குது ஹார்ட்டில் போனால். ஸோ அப்போது முக்கியமாக அதனால இது ஒரு ஐ ஓப்பனர் வீடியோ தான். அண்ட் ரெமெடியும் இருக்குது. பட் இருந்தாலும் கால்சியம் மட்டுமே இதற்கு தீர்வு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ உங்களுக்கு ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்னா அதை தெரிஞ்சுக்கோங்க. அது எந்த வயசுலேருந்து, ஒரு சிலருக்கு 30 வயது, ஒரு சிலருக்கு 40 வயது. ஏன்னா உடனே இது இம்பேக்ட் பண்ண போகிறதில்ல. 10 வருஷத்தோட ஒரு விஷயந்தான் முடிவில் கொண்டு போய் தீவிரமான ஆஸ்ட்ரியோபோரோசிஸாக மாறுது. அப்போ நீங்கள் ஒரு 30 வயதுலேருந்தே நீங்கள் உங்களோட மூட்டுகளெல்லாம் நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க. ஸோ அப்போது நான் சொல்கிற விஷயங்கள் எதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுட்டு உடனடியாகவே எதெல்லாம் இந்த விஷயத்தில் எதை சேர்க்கணும், எனக்கு ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் வந்துடக்கூடாது, நான் அதுக்கு எதெல்லாம் சாப்பிடணும், கால்சியம் சாப்பிடணுமா, என்னென்ன விட்டமின் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு கடைசி ஒரு 30% தான். ஆனால் 70% யாருக்குமே தெரியறதில்ல. அந்த 70% அப்படி தேய்மானம் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு. நம்ம ஏன்னா எப்பயுமே சாப்பாடு அப்படின்னா எல்லாத்துக்கும் சாப்பாடே ஒரு விஷயமா சொன்னால் என்னதான் தீர்வு, என்னதான் சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நிற்குது. அண்டு எப்படி சாப்பாடு எல்லா விஷயத்துக்கும் காரணமாக இருக்க முடியுங்கிற ஒரு பெரிய கொஷின் மார்க்கும் எல்லார்கிட்டையும் இருக்குது. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இந்த ஒரு பிரச்சனைக்கு கண்டிப்பான முறையில் நீங்கள் என்ன பற்றாக்குறையில் இருக்கீங்கன்றதை விட எதெல்லாம் தப்பாக இருக்குது, எதெல்லாம் அவாய்ட் பண்ணால் அந்த பற்றாக்குறை ஆட்டோமேட்டிக்காக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஏன்னா நான் சொல்லும் போதே நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் கால்சியம் இல்லை அதனால ஓவர்லோடை சாப்பிட்றோம், பாஸ்பரஸ் இல்லை, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஜென்ரலாகவே எலும்புனா கால்சியம், பாஸ்பரஸ் அண்ட் முக்கியமாக இன்னொரு மினரல் மெக்னீஷியம், அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த மினரல்ஸ் எல்லாமே வேணுங்கிறது தெரியுது. ஆனால் அதை சப்ளிமெண்ட்ஸாகவே கொடுத்தாலும் அதை உங்கள் உடம்பு ஏற்றுக்கிற தன்மை இல்லை, உங்கள் உடம்பில் அப்சர்ப்ஷன் இல்லை, நடக்கலை, உங்கள் செரிமானம் கரெக்டாக இல்லை, உங்கள் பெருங்குடலில் அந்த அப்சர்ப்ஷன், அந்த உறிஞ்சப்படுற தன்மை இல்லை, உறிஞ்சுறதுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்கள் இல்லை. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்காம எனக்கு இந்த மினரல்ஸ் இல்லைன்னு நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அதை சப்ளிமெண்ட்ஸாக சாப்பிட்றதையோ, அது சம்மந்தப்பட்ட கீரைகளை மட்டுமே நிறைய சாப்பிட்றதுனாலையோ எந்த பலனும் இல்லை. இதனால தான் நிறைய பேர் சொல்கிறது, நான் நிறைய பிரண்டெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டேன், எனக்கு எந்த எஃபெக்ட்டுமே இல்லை. பிரண்டை துவையல் சாப்பிடுங்க அப்படின்னா நான் பிரண்டை துவையெல்லாம் நல்லாவே சாப்பிட்றேன், எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் கால்சியம் 3 மாதமாக போட்டுட்ருக்கேன், எனக்கு 1% கூட
எனக்கு வலி குறையலை, எந்த ஒரு சேஞ்சும் என்னோடய தேய்மானத்துலேயும் எனக்கு நடக்கலை. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ரத்தத்தோட கால்சியம் அளவுகள் மட்டும் பார்த்துட்டு சொல்கிறோமே தவிர்த்து அது நம்மளுக்கு உறிஞ்சவே படலை அப்படிங்கிற விஷயங்களையும், அண்ட் கால்சியம் உறிஞ்சப்படலைன்றதை விட கால்சியமும் பாஸ்பரஸும் எலும்புகள்லேருந்து போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எலும்புலேருந்து அந்த பாஸ்பரஸ் உறிஞ்சி போகுது அண்ட் கால்சியம் டெப்ளீட் ஆகுது, வெளியேறுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் 100ல் 5 பேருக்கு கூட இந்த விஷயம் தெரியறதில்ல. ஸோ அப்போது நீங்கள் என்ன தான் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாலும் அது உறிஞ்சப்படலை. 2வது நீங்கள் என்ன தான் அங்கிட்ட ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருந்தாலும் உங்களோட தப்பான சில உணவு முறைகள்னால அது ஒரு பக்கமாக அது கழிவுகளாக தேவையில்லாமல் இல்லை வேறு இடத்துல போய் இங்கேருந்து தேய்ஞ்சு வேறு இடத்துல போய் அது டெபாசிட் ஆகுது. ஸோ அப்படி பிரச்சனைகள்னாலையும் நம்ம நிறைய பேர் அவதிப்படுறோம். ஈவன் ஆங்கிளில் நம்ம நிறைய இடங்கள்ல அது போய் டெபாசிட் ஆகுது, இல்லைன்னா கிட்னி ஸ்டோனாக ஃபார்ம் ஆகுது. ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளே போயிட்டே இருக்காங்க. ஸோ அந்த சைடு எஃபெக்ட்ஸையும் குறைக்கணும். அதிகமான கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் உடம்புல வெளியேறதையும் அதிகமாக சாப்பிட்டு அது போய் ரத்தத்தில் கரெக்டாக சேராமல் இருக்கிற பிரச்சனைக்கும் தான் நம்ம இது ஒரு ஐ ஓப்பனர் வீடியோவாக பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதெல்லாம் அவாய்ட் பண்ணும்? ஸோ இதில் ஒரு ரீசன் மேபி ஜெனட்டிக்ஸாக இருக்கலாம். அண்ட் 2 நான் சொன்ன மாதிரி சத்துக்கள் உறிஞ்சப்படலை. ஸோ நல்ல குடலில் மைக்ரோபியம் நல்ல பாக்டீரியாக்கள் இல்லை. ஒன்று அது தப்பான உணவு முறை, இல்லை நிறைய ஆன்டிபயோட்டிக் மாதிரி விஷயங்கள் நிறைய எடுத்து அதை நம்ம நல்ல பாக்டீரியாக்களையும் சேர்த்து நம்ம அதை சாகடிக்கிறோம். அண்ட் மினரல்ஸ் நம்ம அஃப்கோர்ஸ் விட்டமின் அண்ட் மினரல்ஸ் வேணும், ஆனால் அதோட அப்சர்வேஷன் கரெக்டாக இருக்கணும். இன்னொன்று, வயது ஆகும்போது ஒரு தப்பான கண்ணோட்டம். நான் ஏற்கனவே வயதானவர்களுக்கான வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்தாவே தெரியும். வயதானவர்கள் இம்மிடியேட்டாக அவங்களோட புரதங்களை நிறுத்துகிறாங்க. ஸோ அது பெரிய தப்பு. அட்லீஸ்ட் உங்கள் உடம்புக்கு என்ன விதமான புரதங்கள் செரிமானம் கொடுக்குது, செரிமானம் உங்களுக்கு நடக்குதுங்கிறத நீங்களாக டெஸ்ட் பண்ணலாம். இல்லை உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு நீங்கள் அதுக்கேற்ற புரதங்கள், அதாவது அனிமல் சேரலை புரதங்கள் உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகலை, அப்போது வெஜிடேரியனில் என்னென்ன புரதங்கள் இருக்குது, அதை எப்படி சேர்க்கணும், எந்த டைமில் சேர்க்கணும்னு முறையான கன்சல்டேஷன் எடுத்து உங்களோட டாக்டர்ஸ்கிட்ட கேட்டு நீங்கள் அந்த உணவுகளையாவது புரோட்டீனுக்கு நீங்கள் புரதங்களுக்கு ஆட் பண்ணணும். ஸோ புரதங்கள் உங்கள் வெயிட்டுக்கு 1 கிராமாவது இருக்கணும் கண்டிப்பான முறையில். அதுதான் ஆடிக்குவேட், அதுதான் தேவையான அளவு. ஸோ அந்த புரதங்களுமே உங்களுக்கு அனிமல் இது எடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஹை கொலஸ்ட்ரால் இருக்கா, பட் ஆக்சுவலி கொலஸ்ட்ராலுக்கும் கொழுப்புக்கும் சம்மந்தம் இல்லை, புரதத்துக்கும் சம்மந்தம் இல்லை. பட் ஆனாலும் ஜெனட்டிக்காக ஒரு சிலருக்கு அந்த பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் உங்கள் டாக்டர் கிட்ட நீங்கள் அதை எதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுட்டு நல்ல புரதங்கள் கண்டிப்பாக எடுங்க. வயது ஆக தான் நல்ல புரதங்கள் தேவை. ஏன்னா அந்த நல்ல புரதங்கள் உங்களோட சுகரில் இம்பேக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் புரதங்கள் நிறையா எடுக்கிறீங்கன்னா அது கார்போஹைட்ரேட்லேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு நிறையா ரிசர்ச், நிறையா பேப்பர்ஸ் இப்போ ப்ரூவனில் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ கண்டிப்பாக நல்ல புரதங்கள் எடுக்கணும், நல்ல நார்ச்சத்து எடுக்கணும். வயது ஆக சுத்தமாக கலோரியை குறைக்கிற அந்த ஒரு விஷயத்தையும் குறைச்சிட்டு உங்களுக்கு தேவையான கலோரி எவ்வளோங்கிறத கரெக்டாக உங்களோட டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு ஓரளவுக்கு தினமும் கால்குலேட் பண்ண முடியாது, பட் அளவோடு அதுக்கு தேவையானது எவ்வளோ எடுக்கலாம், ஒரு அப்ராக்சிமேட் உங்களோட வீட்டோட லைஃப் ஸ்டைல் உங்களோட எக்கனாமிக் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் டாக்டர்ஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை கண்டிப்பாக நீங்கள் செட் பண்ணுங்கள். அண்ட் வைட்டமின் பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம், மைக்ரோபியம் அப்சர்வ் ஆகலை, நிறையா இண்டஸ்ட்ரைனில் மைக்ரோபியம் செத்துருது. இன்னொரு முக்கியமான விஷயம், லோ ஸ்டொமக் ஆசிட். நிறைய இனிப்பு பதார்த்தங்கள்னாலேயோ ஒபிசிட்டினாலேயோ நேரம் கழித்து சாப்பிட்றதுனாலையோ ஓவர் ஸ்ட்ரெஸ்னால் உங்கள் உடம்பில் உங்கள் வயிற்றில் ரொம்ப லோ ஸ்டொமக் ஆசிட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட உணவு
கரெக்டாக செரிமானம் ஆகி அது உங்கள் உடம்புல அப்சர்ப்ஷன் நடக்காது. ஸோ உங்களுக்கு எதுக்களிப்பு தான் இருக்கும். ஸோ நிறையா பேர் இந்த மூட்டு வலி இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லப்படுற எதுக்களிப்பு இருக்கும். ஸோ அதுக்கும் நீங்களாக போய் மருந்து வாங்கி சாப்பிடாதீங்க. ஏன்னா எதுக்களிப்புங்கிறதே எனக்கு உடம்புல ஆசிட் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறவங்கள தான் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அதுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னு ஒரு வீடியோவே நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் ஸ்டொமக் ப்ளோட்டிங்னே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் லோ ஆசிட்னால் வர்ற பிரச்சனை. அதுக்கு போயிட்டு சில ஆங்கில மருத்துவத்தை எனக்கு ஆசிட் நிறையா இருக்குதுன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றத தயவுசெய்து நீங்களாக வாங்கி சாப்பிட்றத நிப்பாட்டுங்க. உங்கள் மருத்துவரை போய் பார்த்தீங்கன்னா உங்களோட pH எப்படி இருக்குது, லோ ஆசிடா ஹை ஆசிடான்னு அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. அதை பொறுத்து நீங்கள் அதுக்கேற்ற டேப்லெட்ஸ் உங்களோட மருத்துவர் அட்வைஸ் படி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த லோ ஸ்டொமக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி மூட்டு இருக்குது, ஆனால் எனக்கு சுகர் பிரச்சனையே இல்லை, எனக்கு எலும்பு தேய்மானம் தான் இருக்குது, ஆனால் எனக்கு சுகர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய சுகர் சாப்பிட்றீங்கன்னா ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு சுகரை ஸ்டாப் பண்ணி பாருங்கள். சுகரை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள். உங்களோட பெயினில் வித்தியாசம் தெரியும். அதுக்கடுத்து உங்களோட தேய்மானம் லெவலில் கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். ஸோ அப்போது இதை நிப்பாட்டுங்க. ஸோ அவாய்ட் பண்ண வேண்டியது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்தந்த பிரச்சனைகள்னாலலாம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் அடுத்த விஷயம் ஸ்ட்ரெஸ் சொல்லியாச்சு. ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது அது நம்ம pH பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த எலும்புகளில் இருந்து பாஸ்பரஸ் அதிகமாக டெப்ளீட் ஆகுது. அதுக்கும் பேப்பர்ஸ் இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா டொபாக்கோ, அதாவது சிகரெட் பண்ணுறது அண்டு நிறையா விஷயங்கள் இருக்குது இல்லையா டொபாக்கோ சைடில். ஸோ அந்த விஷயங்கள்லாம் எடுக்கும்போது அதில் இருக்கிற ஹை கேட்மியம், அதாவது மெட்டல், அது ஒரு மெட்டல். ஸோ அது நம்ம உடம்பால் அதை எக்ஸ்க்ரீட் பண்ணவோ அதை ஜீரணம் பண்ணி வெளியே அதை பண்ணுறதுக்கோ நம்ம உடம்புக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே இல்லை. அது நடக்க போகிறதே இல்லை. ஸோ அப்போது நீங்கள் ரொம்ப ஸ்மோக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையாவே இருக்கும். இது மட்டும் இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்புறமா ஆல்கஹாலோட பை ப்ராடக்ட் நம்ம சொல்கிறோம். ஆல்கஹால் நல்லது ஒரு லிமிட்டோட, அது தெரியல, அதுக்கு எந்த வரையறைன்னு நம்மளுக்கு தெரியலை. அது உங்களோட டாக்டர்ஸ், உங்களோட உடம்பு, அதை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்கலாம். பட் ஆனால் ஆல்கஹாலிருந்து வெளியில் வர்ற பை ப்ராடக்ட்ஸை எக்ஸ்க்ரீட் பண்ணுறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அப்போது அதை எக்ஸ்க்ரீட் பண்ண முடியாமல் பிளட் pH மாறுதுன்னா நம்மளோட எலும்பில் மூட்டில் இருந்து தான் அந்த பாஸ்பரஸும் கால்சியமும் டெப்ளீட் ஆகுது. அது ஒரு பெரிய பிரச்சனை. அண்ட் ரொம்ப கூல்ட்ரிங்க்ஸ் லைக் இன்றைக்கி உள்ள கேஸ் பானங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதில் எதை குடித்தாலும் பிளட்டோட pH மாறும். ஸோ இந்த மாதிரி நிறையா குடிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த அப்சர்ப்ஷன் குடலில் உரிகிற பிரச்சனையும், இந்த எலும்பில் டிக்குன்னு சத்தம் வர்றது, ஸோ இந்த மாதிரி நிறையா குடிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த அப்சர்ப்ஷன் குடலில் உரிகிற பிரச்சனையும், இந்த எலும்பில் டிக்குன்னு சத்தம் வர்றது, ரொம்ப நேரம் உட்காந்தா மூட்டில் வலி வர்றது டீனேஜர்ஸ்க்கே இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் மெயினாக என்ன பிரச்சனை இருக்கும்னா இந்த மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸ் நிறையா குடிக்கிறீங்க, சுகர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான பிரச்சனை. ஸோ கரெக்டாக 25 வயசுலேருந்து நீங்கள் இந்த மாதிரி அதிகம் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க, பிரச்சனைகள் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுதுன்னா இம்மிடியேட்டாக விடுங்க. ஏன்னா சுகரை நிப்பாட்ட முடியாது உங்களால். கண்டிப்பாக கூல்ட்ரிங்க்ஸையாவது இம்மிடியேட்டாக இந்த மாதிரி கேஸ் பானங்களை கண்டிப்பாக இம்மிடியேட்டாக நிப்பாட்டுங்க. ஸோ இவ்வளோ காரணங்கள் இருக்குது இந்த மூட்டு வலிக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு சிம்பிளாக நம்ம ஒரு கல்ப்ரிட்டை தூக்கி ஒரு கால்சியம் தான்னு சொல்லிட்டு மருந்து சாப்பிட்றோம். ஸோ தயவுசெய்து அதை ஸ்டாப் பண்ணிட்டு மேற்கூறிய காரணங்களை அனலைஸ் பண்ணுங்கள். என்ன பிரச்சனை இருக்கோ அதை நிறுத்துங்க. ஓகே, அப்போ அவாய்ட் பண்ண வேண்டியது நான் ரீசன் சொன்னப்பவே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். நான் சொன்ன அந்த அவ்வளோ ஆல்கஹால்லேருந்து அண்ட் ரொம்ப ஓவர் ஆன்டிபயோட்டிக்லேருந்து, சிகரெட் அதிகமாக பண்ணுறது, கூல்ட்ரிங்க்ஸ் ரொம்ப எடுக்கிறது, ஜங்க் ஃபுட், சுகர் ரொம்ப அதிகமாக எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் உடம்புல இருந்து மசில் மாஸ் குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பாஸ்பரஸ் எல்லாம் டெப்ளீட் ஆகிறதுனால. அண்ட் ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிடும்போது பாடியில் இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும், வீக்கங்கள் அதிகமாகுது. அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த டிப்ளீஷன் வெளியேற்ற மூட்டிலேருந்து அந்த தேய்மானம் ஆகிறத நிறையாவே நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் முக்கியமாக கோதுமை. ஒன்ஸ் உங்களுக்கு மூட்டு வலி வந்துடுச்சு இந்த தேய்மானத்தினால அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்பாத்தி கோதுமையை குறைக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஆர்கானிக்காக வர்றது கிடையாது. ஸோ அது மேலும் அந்த இன்ஃப்ளமேஷன், அந்த வீக்கங்களை தூண்டும்.
இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக நோட் பண்ணி அதையும் அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப நாளாக டயட்டில் இருக்கேன், ரொம்ப நாளாக ஃபாஸ்டிங் அடிக்கடி இருக்கேன்னா அதுவும் உங்களோட பிளட்டோட பிஹெச்சை வந்து பேலன்ஸ் பண்ணும். அதுக்காக இந்த மினரல்ஸ் எல்லாம் அதுலேருந்து டெப்ளீட் ஆகும். ஸோ அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப டயட்டில் இருக்கீங்கன்னா ஒரு டயட்டிஷியனோட எவ்வளோ நாள் எடுக்கலாம் அவங்க சப்போர்ட்டோட பாருங்கள். அப்போது நான் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் நல்லா சேர்த்துக்கோங்க. அண்ட் நல்ல எக்ஸசைஸ், மசில் மாசை கூட்டுறதுக்குரிய எக்ஸசைஸ் உங்களோட தெரபிஸ்ட் கிட்ட கேட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் ஹார்மோன் சொன்ன மாதிரி ஹார்மோன் பேலன்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ ரத்தத்தில் தேவையில்லாத ஹார்மோன்ஸ் இருக்குது, லிவரால் அதை எக்ஸ்க்ரீட் பண்ண முடியலைனாலுமே நம்மளோட ரத்தத்தோட தன்மை மாறும்போது இந்த பிரச்சனை அதிகரிக்கும். ஸோ அப்போது ஒட்டு மொத்தமாக இவ்வளோ லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது பார்த்தாச்சு, எதனாலலாம் இருக்குது அப்படிங்கிறதும் பார்த்தாச்சு. அப்போது பொதுவாக நான் இதில் சொன்ன மாதிரி ஹார்மோன் பேலன்ஸ் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை அதிகமாகவே வச்சு கார்டிசால் அதிகமாகவே கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை ரொம்பவே அதிகமாகும். அண்ட் அந்த 2 விஷயம் கார்டிசால் அதிகமாகிறதுனால உடம்புல குறையிற 2 முக்கியமான வைட்டமின்ஸ், இப்போ நம்ம தாது உப்புக்கள்லாம் சொன்னோம், மினரல்ஸ் எல்லாம். ஸோ 2 முக்கியமான வைட்டமின் D3 அண்ட் K2. ஸோ D3க்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்தாலே தெரியும். உங்களோட கட்டில் அப்சர்வ் ஆகணும். வெறுமன ஸ்கின் வந்து சூரிய வெளிச்சத்தில் மட்டும் இந்த D3 நடக்கலை, நம்ம கட்லேயும் அது ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி அதுக்கு வேணும். ஸோ அது இல்லை அப்படின்னா விட்டமின் D3 இப்போ குறையுது, டிப்ளீட்டும் ஆகுது. அண்ட் இன்னொன்று, ஏன்னா அந்த விட்டமின் டி வந்து கால்சியத்தோட மொபிலைசேஷன் மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ விட்டமின் டி இல்லைன்னா நீங்கள் நிறைய கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் அது கண்டிப்பாக உங்களோட தேவையான இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, கொண்டு போகணுங்கிற முடிவு எடுத்து செய்கிற அந்த ஒரு வேலை வைட்டமின் டி இருந்தால் தான் முடியும். அண்ட் ரத்தத்தில் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு கால்சியமாக விட்டமின் K2 வேணும். ஸோ இதனால தான் நிறைய ஆஸ்பிரின் டேப்லெட்ஸோ கிளிப்போக்ளாட் அந்த மாதிரி நிறையா மருந்து வகைகள் ஹார்ட்டுக்காக எடுத்து பிளட் கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுக்குற பிளட் தின்னர் டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்க நிறையா பேருக்கு வந்து இந்த வைட்டமின் K2 வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து அந்த நீ பெயின் வந்து இருக்குது. ஸோ அப்போது அதுக்கும் உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கரெக்டாக ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கேட்டு அந்த ரேஷியோ செக் பண்ணி நீங்கள் ஹார்ட் மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ஸோ இதையும் செக் பண்ணிவிட்டு உங்களோட டாக்டரோட அட்வைஸ் படி அது என்ன சப்ளிமெண்ட்ஸ் D+K2 சேர்ந்து எப்படி எடுக்கிறது, குறையா இருக்குது, அதெல்லாம் காமிச்சு அதுக்குரிய முறையான நடவடிக்கை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மூட்டு வலியில் வந்து ஸ்டார்டிங்லேயே பார்க்கும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். ஸோ இது தவிர நான் சொன்ன மாதிரி மெக்னீஷியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம் இந்த மினரல்ஸும் நம்மளுக்கு தேவை. ஸோ அது குறையுதுன்னா வெறும் குறையுதுன்னு மட்டும் இல்லாமல் இந்த கட்டெல்லாம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குறையிறத பற்றி ஸ்டெப் எடுங்க. ஸோ நல்ல புரதங்கள் சாப்பிடுங்க, நல்ல நார்ச்சத்து சாப்பிடுங்க. நான் சொன்ன மாதிரி நல்ல கொழுப்பு பதார்த்தங்கள் ரொம்ப நல்லது, நல்ல புரதங்கள் ரொம்ப நல்லது. அது அனிமல் ஆர்கன்ஸில் நிறையா இருக்குது, இருந்தாலும் எக்கு மெயினாக. ஸோ எக்கு வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் டாக்டரோட அட்வைஸ் படி ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து வெள்ளைக்கறி எவ்வளோ எடுக்கலாம், மஞ்சள் எவ்வளோ எடுக்கலான்றதை கேட்டு தெரிஞ்சு கண்டிப்பாக முட்டை வந்து உங்கள் உடம்புல தினம் உணவில் சேர்த்துக்கோங்க. வெஜிடேரியனாக இருந்தால் இதுக்கு ரொம்ப அருமையாகவே இந்த புரதங்கள் இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணது வந்து நம்மளோட வெண்டைக்காய், பீன்ஸ் சூப்பரான புரதம். அதில் தேங்காய் பூ துருவி போட்டு தேங்காய் எண்ணெயில் சமைச்சு அப்படியே ரொம்ப வேக விடாமல் வதக்கி சாப்பிட்டிங்கன்னா நைட்டு வந்து ஒரு பவுல் ஆஃப் அந்த பீன்ஸ் காய் சாப்பிட்டாலே உங்களால் அவ்வளோ சேஞ்ச் பார்க்க முடியும். அதோட சும்மா பேருக்கு 2 தோசை இல்லை 2 இட்லி சாப்பிட்டுட்டு. அதே மாதிரி பச்சை பட்டாணி, அதுலேயுமே நிறையா இதுக்கு தேவையான எல்லா வைட்டமின் மினரல்ஸ் அண்ட் புரதங்கள் எல்லாமே நிறையா இருக்குது. ஆனால் அதை எப்படி எடுக்கணும்னு கரெக்டாக உங்கள் டாக்டர்ஸ்ட்டை கேட்டு உங்கள் உடம்புக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் எண்ணெய் கூட இதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அது நல்ல கொழுப்பு. ஸோ உங்களோட கட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ தேங்காய் எண்ணெய்லாம் ஒரு டீஸ்பூன் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சிங்கன்னா விட்டமின் D3 நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் மூட் ஸ்விங்லேயே நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடியும். ஏன்னா கட்டில் இருந்து தான் செரோட்டோனின் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதுவே உங்கள் மூட் ஸ்விங் அவ்வளோ உண்டாகும் இந்த கட் கரெக்டாக இல்லைன்னா.
ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் அந்த தேங்காய் எண்ணெய் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நல்லா சேர்த்துக்கலாம். அண்ட் இதுக்கு மருந்துன்னு பார்த்தோன்னா கொலாஜின் நல்லா ரெடி ஆகணும். ஸோ வைட்டமின் ஏவும் தேவை. அப்போ இது எல்லாமே நிறைய இருக்கிற ஒரு விஷயம் காட் லிவர் ஆயில். ஸோ அது சப்ளிமெண்ட்ஸாகவே கிடைக்குது. கண்டிப்பாக காட் லிவர் ஆயில் வந்து ஈஸியாகவே உங்கள் உடம்புல அப்சர்வும் ஆகும். ஸோ உங்களோட மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு காட் லிவர் ஆயில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் சேர்த்து கண்டிப்பாக கேப்சூல் எடுக்கலாம். அதை உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு எடுங்க. ஸோ உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா இந்த இதில் இருக்கிற ADE 3மே வந்துட்டு ஈஸியாக அப்சர்வ் பண்ணப்படக்கூடிய ஒரு விட்டமின்ஸ் தான். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ அதை நீங்கள் ஒரு சைட்ஸு போட்டால் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் ரெமெடியாக எடுக்கணும். நான் சொன்ன இந்த எல்லா பிரச்சனைகளையும் கனெக்ட் பண்ணி ரெமெடிஸ் இருக்குது. ரொம்ப அருமையாகவே உங்கள் டைஜஷனையும் சரி பண்ணும். உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நான் சொல்ல போகிற அந்த வீட்டில் 5 பெட்டியில் இருக்கிற ஜாமான் தான். அதை எடுத்து பார்த்தீங்கனாலே ஸ்பீசஸ் எல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அவ்வளோ மினரல்ஸ் இருக்கும், விட்டமின்ஸ் இருக்கும். ஈஸியாக அப்சர்வ் ஆகும். நம்மளோட ஸ்பைசஸ்லேருந்து எடுக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. சப்ளிமெண்ட்ஸாக எக்ஸ்ட்ராவாக போட்டு உள்ள நிறையா கொடுக்கும்போது தான் பிரச்சனைகள். ஸோ இப்போ அதுக்கு ஜீரகம் ஒரு பொடி அரைச்சி வச்சுக்கோங்க. ஜீரகம், கருஞ்சீரகம் தனியாக, அதாவது கொத்தமல்லி விதை. ஸோ இது 3மே ஈக்குவலாக 50 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, லைக் 50 கிராம்னா 50 கிராமாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஆவாரம்பூ பொடி தனியாக வாங்கிக்கோங்க. சீந்தில் கொடி தனியாக வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீரணத்தை சரி பண்ணுறதும், உங்கள் உடம்புல வீக்கங்கள், இன்ஃப்ளமேஷன், அலர்ச்சி தன்மை, அதுக்கு தான் வந்து இந்த சீந்தில் கொடி, ஆவாரம்பூ, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தால் கூட அது சரி பண்ணும். ஏன்னா எல்லாமே இன்ஃப்ளமேஷன் தான். ஸோ இந்த எலும்பு தேய்மானம் அதுவும் ஒரு வகையான இன்ஃப்ளமேஷன் தான். ஸோ இந்த ஒரு பொடியை காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு தண்ணி ஒரு 500 ml கொதிக்க வச்சு அதை 200 ml சுண்ட வைக்கணும். இந்த மொத்த பொடிகளில் இருந்து நீங்கள் அரைச்ச பொடியிலேருந்து 1 டீஸ்பூனும், ஆவாரம்பூ 1/2 டீஸ்பூனும், சீந்தில் கொடி 1/2 டீஸ்பூனும் போட்டு கஷாயமாக காய்ச்சி வடிகட்டி எந்த ஒரு இனிப்பும் கலக்காமல் தொடர்ச்சியாக ஒரு 100 நாள் குடிச்சிட்டு வாங்க. வாரத்தில் ஒரு 5 நாள், ஆனால் 100 நாள் எண்ணிக்கைக்கு குடிச்சிட்டு வாங்க. நல்ல பெயினில் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். உங்களால் அந்த ஒரு மாதிரி அந்த ஜாயிண்ட் வந்து பலமாகிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ ரெகுலராக அதுக்கப்புறமே வாரத்துக்கு 2 நாள் நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே வரலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்துட்டு ஒரு நல்ல ஐ ஓப்பனர் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு முக்கியமாக என்ன தோணுன்னா, எனக்கு இப்போ ரொம்ப வலி இருக்குது. ஸோ வலிக்கு உடனடி தீர்வு என்ன? அஃப்கோர்ஸ் அந்த பொடிகள் எடுத்தாலே பெயின் குறையும். ஆனாலும் ஒரு அருமையான ஒரு முத்திரை இருக்குது, சந்தி முத்திரை. உங்களுக்கு பெயினை ஃபீல் பண்ணுற நேரம் அமைதியாக 10 நிமிஷம் உட்காந்து இந்த முத்திரை பண்ணுங்கள். ரெகுலராகவே டெய்லி 2 தடவை இந்த முத்ராவை 10 நிமிடங்கள் பண்ணுங்கள். ரத்த ஓட்டம் சீராகும். எப்படின்னா டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக லிவரையும் ஸ்டொமக்கையும், அதாவது மண்பூதத்தையும், மண்ணீரலும் அதில் அடங்கும், மண்பூதத்தையும் ஆகாய பூதமான லிவர், அதாவது கால் பிளாடர் அண்ட் லிவர், அதையும் சரி பண்ணி செரிமானத்தை சரி பண்ணுறது மூலமாக மொத்த பிரச்சனைகளும் சரியாகும். அது இந்த மோதிர விரலையும் பெருவிரலையும் வலது கையில் இப்படி வைக்கணும், இடது கையில் நடுவிரலையும் பெருவிரலையும் வைக்கணும். இதுதான் சந்தி முத்திரை. இதை மடியில் வச்சு உங்கள் மூச்சை கவனித்து மூச்சை இழுத்து விட்டு 10 நிமிடம் மட்டும் நீங்கள் அதை பண்ணும்போது உங்களால் ஒரு ட்ரமாண்டஸ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக அந்த பெயின்லேயும் பார்க்க முடியும். நான் சொன்ன அந்த டைஜஷன் இஷ்யூ இருக்குன்னா அதுலேயும் அந்த எதுக்களிப்பு அதிலெல்லாம் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும். அண்ட் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க சிம்பிளாக ஒரு டிப் இன்னொன்று என்னென்னா, மலர்தீர்வு ஒரு பார்க்குற ஒரு கன்சல்டண்ட்டாக சொல்கிறது எப்படின்னா, ரொம்ப உள்ளுக்குள்ளே விஷயங்களை வச்சு வெளியில் ஷேர் பண்ணாமல் லாங் டேர்மாக சில விஷயங்களை உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தீங்கனாலும் இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதிலிருந்தும் கொஞ்சம் வெளியில் வாங்க. அப்படி இருக்கீங்க அப்படின்னா மலர்தீர்வு கன்சல்டேஷன் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஒரு வீடியோவில் நான் தனியாக இதுக்குரிய அக்குபஞ்சர் புள்ளிகள் நான் தனியாக கொடுக்குறேன். ஏன்னா அக்குபஞ்சர் புள்ளிகள் இந்த பிரச்சனைக்கு ரொம்ப, அதாவது ஒரு பெர்மனண்ட் க்யூர் கொடுக்கும். இன்னராக நான் சொன்ன அந்த ஸ்ட்ரெஸ், அந்த இம்யூனிட்டி ப்ராப்ளம், அதாவது நம்மளுக்கு வந்து ரொம்ப குறையிறது இம்யூனிட்டி, ஸோ அது இந்த இன்ஃப்ளமேஷனை சரி பண்ணுறது, அலர்ச்சி தன்மை சரி பண்ணுறது,
மலச்சிக்கல் சரி பண்ணுறது, அதன் மூலமாக இந்த விஷயத்தெல்லாம் குறைக்கிறதுக்குன்னு ரொம்ப அருமையான அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்குது. ஸோ அது நான் ஏற்கனவே ஆக்சுவலாக மூட்டு வலினே ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதுலேயும் புள்ளிகள் இருக்குது. ஸோ அட் ப்ரெசன்ட் நீங்கள் அதை பார்த்து அந்த புள்ளிகளையும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஃப்யூச்சர் நான் தனி வீடியோ அக்குபஞ்சர் புள்ளிகளுக்கு நான் பண்ணுறேன். ஸோ இப்போது இதில் முத்திரை, ஹோம் ரெமெடிஸ், எந்தெந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுக்கணும், எடுக்கக்கூடாது, உங்களுக்கு என்ன சப்ளிமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு 100 days இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். வித் மிதமான வாக்கிங் அண்ட் உங்களால் செய்ய முடிகிற எக்ஸசைஸ். இதோட உங்கள் டாக்டரோட அட்வைஸ் கேட்டு அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ அதை பண்ணும்போது மசில் மாஸ் நல்லாவே கூடும், ஸ்ட்ரென்த்தாகவும், அது மூலமாகவும் நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் எல்லாரும் மூட்டு வலினா வெறுமனே கால்சியம் தான் குறைஞ்சிருக்கு, கால்சியம் மாத்திரையே போட்டுறேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு போகாமல் இவ்வளோ விஷயங்களை அனலைஸ் பண்ணுங்கள். இது மாதிரி எவ்வளோ பேர் தப்பாக நினச்சிட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு உபயோகமான வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.